நம்ம பார்க்குற படங்கள்ல படிக்கிற புக்குங்கள்ல ஏன் ராமாயணம் பைபிள் குரான் இது எல்லாமே சொல்ற ஒரே விஷயம் தப்பு பண்றவன் தண்டிக்கப்படுவான். அவ்வளோ ஏன் இப்போ கூட யாராவது தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட போலாம். ஆனா போலீஸே தப்பு பண்ணா என்ன பண்ண முடியும்னு எல்லாரும் யோசிச்சு இருந்தப்போ அவங்களே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்க. சோ ஒருத்தன் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டானா அது நியூஸ், இன்னைக்கு நியூஸ் நாளைக்கு ஹிஸ்டரி. ஆனா ஒருத்தன் தப்பு பண்ணி பல வருஷம் ஆயும் தப்பு பண்ணது யாருன்னே தெரியலனா அதான் மிஸ்ட்ரி. ஒரு கொலை கேஸ் நடந்தாலே பிரஸ் மீடியா எல்லாம் போலீஸ் கிட்ட அடுத்த நாள் போய் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா, எத்தனை நாள்ல கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஒருத்தன் அவன் பண்ண போற கொலைய போலீஸ் கிட்ட சொல்லிட்டு பண்ணா. இன்னைக்கு வீடியோல ஜோடியாக் கில்லரை பத்தி தான் பார்க்க போறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. ரியல் உலகம் வேற, சினிமா உலகம் வேற. ஏன்னா சினிமால ஒருத்தர் 10 பேர் அடிக்கலாம், புல்லட்டை கையாலே நிப்பாட்டலாம். நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையவே படமா எடுக்கிறாங்கன்னா அவங்க வாழ்ந்த லைஃபே சினிமா மாதிரி இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி படமா எடுத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோடியாக் கில்லரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். 1968 டிசம்பர் 20 அன்னைக்கு கலிபோர்னியா பக்கத்துல இருக்கிற வேலஹோன்ற இடத்துல 17 வயசான டேவிடும் 16 வயசான பெட்டியும் ஒரு கார்ல யாராலையோ கன்னால சுடப்பட்டு செத்துட்டு இருந்தாங்க. இது நடந்து 8 மாசம் கழிச்சு ஜூலை 4 1969 அன்னைக்கு 22 வயசான டார்லின் 19 வயசான மைக்கிளையும் அதே மாதிரி கார்ல வச்சு யாரோ சுட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த மர்டர்ஸும் 8 மாசம் முன்னாடி நடந்த அந்த மர்டர்ஸும் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தப்போ பக்கத்துல ஒரே ஏரியால தான் நடந்திருக்கு. ஆனா இந்த மர்டர்ஸ் நடந்த உடனே போலீஸ்க்கு ஒரு கால் வருது. போலீஸ் எடுத்து பேசுறப்போ 2 பேர் கார்ல புல்லட்டால அடிபட்டு இருக்காங்க, இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. போலீஸும் சரி ஓகே கிளம்பிட்டோம், எப்பயுமே ஃபார்மாலிட்டி கேட்கற மாதிரி ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க 2 பேரையும் சுட்டதே நான் தான், அது மட்டும் இல்லாம 8 மாசம் முன்னாடி நடந்த மர்டர்ஸ் பண்ணதும் நான் தான் சொல்லிட்டு காலை வச்சிட்டு இருக்காங்க. எப்பயுமே போலீஸ் நம்புற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் அவனுக்கே தெரியாம ஒரு சின்ன க்ளூவையாவது விட்டுட்டு போவான்றதுதான். அதே மாதிரி இந்த வாட்டி நடந்த ஒரு சின்ன எரர் என்னன்னா 19 வயசான மைக்கேல் மேல புல்லட் பட்டிருந்தாலும் அவர் சாகல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மைக்கேல் கொஞ்சம் தெளிவான உடனேவே ஞாபகப்படுத்தி அவரை யாரு சுட்டாங்களோ அவங்களோட அடையாளத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் பார்க்க வெள்ளையா இருந்தாரு, 26 வயசுல இருந்து ஒரு 30 வயசு இருந்திருக்கும். அவருக்கு முடி சுருட்ட முடி கர்லி ஹேரா இருந்துச்சு, வெயிட் ஒரு 100 கிலோ கிட்ட இருந்திருப்பாரு அப்படின்னு மைக்கேல் சொன்னாரு. நடந்த மர்டர்ஸ், வந்த போன் கால், மைக்கேல் சொன்ன அடையாளம்னு போலீஸ் கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாம் வச்சு அவங்களால முடிஞ்ச அளவு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது 26 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 1 1969 அன்னைக்கு ஊர்ல எப்படி தினமலர், தினத்தந்தி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி கலிபோர்னியால இருந்த SF கிரானிக்கல், SF எக்ஸாமினர், வேலஹோ டைம்ஸ் ஹெரால்டுன்ற முக்கியமான 3 நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று போகுது. போன்ல என்ன சொன்னாங்களோ அதுவே தான் லெட்டர்லயும் இருந்துச்சு. அந்த கொலைங்களையும் இந்த கொலைங்களையும் நான் தான் பண்ணேன்னு. ஆனா அந்த போன் காலை போலீஸ் ஏன் ரொம்ப பெருசா எடுத்துக்கலனா இந்த மாதிரி போன் கால்ஸ் வருது, த்ரெட்டனிங் கால்ஸ் வருது, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சகஜம்ன்றதுனால விட்டுட்டாங்க. ஒரு கிரைம் நடக்குதுன்னா போலீஸ் பிரஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலை நடக்குதுன்னா 4 வாட்டி வெட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே தவிர எங்கெல்லாம் வெட்டினாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி மைன்யூட் டீடைல்ஸ்லாம் போலீஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அப்போ வந்து அந்த லெட்டர்ல நடந்த 2 கொலைகள்லையும் போலீஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்கள் இருந்தப்போதான் போலீஸே ஷாக் ஆனாங்க. பொதுவா யாரா லெட்டர் எழுதுனா அந்த லெட்டர் கீழே யார் எழுதுனதுன்னு அவங்க பேர் எழுதுவாங்கல்ல, அந்த சைன் போடுற இடத்துல இந்த லெட்டர்ல ஒரு பிளஸ் மார்க்கும் ஒரு சர்க்கிளும் இந்த கன்னெல்லாம் வச்சு சுடும்போது அந்த டார்கெட்ல வரைஞ்சிருப்பாங்கல்ல அந்த மார்க்கும் அதுக்கு பக்கத்திலேயே என்னன்னே புரியாத பசில்ஸ் மாதிரி ஸ்கிராம்பிள்டு வேர்ட்ஸா 3 சீக்ரெட் கோட்ஸும் இருந்துச்சு. அந்த புரியாத 3 பசில் கோட்ஸ் இருக்குல்ல அது அந்த நியூஸ் பேப்பரோட அடுத்த நாள் ஃப்ரண்ட் பேஜ்ல வரலனா இதே மாதிரி நிறைய பேர் சாவாங்கன்னு அந்த லெட்டர்ல இருந்ததுனால வேற வழி இல்லாம அந்த நியூஸ் பேப்பர்ஸும் அடுத்த நாள் இதை பிரிண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம இந்த கோடை எதுக்கு நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தப்போ அதே லெட்டர்ல இந்த கோடை யாராவது கிராக் பண்ணீங்கன்னா நான் யாருன்றது தெரிய வரும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. கரெக்டா 8 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு அதே கலிபோர்னியால இருக்கிற ஒரு வயசான கப்பல், ஒரு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பசிலுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அதுல ஒளிஞ்சிருந்த வார்த்தைங்க என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு படிச்ச உடனே அந்த சந்தோஷம் போயிருச்சு. அவங்க கண்டுபிடிச்ச அந்த வார்த்தைங்க என்னன்னா எனக்கு கொலை பண்றது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ரொம்ப ஜாலியா இருக்கு, காட்டுல நிறைய மிருகங்கள் வேட்டையாடப்படுது, ஆனா உண்மையா மனுஷங்களை தான் வேட்டையாடணும், ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப கொடூரமான மிருகம் மனுஷன் தான்
அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த லெட்டர் வந்து ஒரு மாசம் கழிச்சு செப்டம்பர் 27 அன்னைக்கு செசிலியா பிரையன் அப்படின்ற லவ்வர்ஸ் கலிபோர்னியா பக்கத்துல இருந்த நேபான்ற இடத்துக்கு பிக்னிக் போயிருக்காங்க. அப்போ அங்க செசிலியாவும் பிரையனும் படுத்துக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தப்போ திடீர்னு செசிலியா அங்க இருந்த ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்துக்கு பின்னாடில இருந்து யாரோ ஒருத்தர் நம்மள ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மரத்துக்கு பின்னாடில இருந்து கொரோனா ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ்லாம் பிபிஇ கிட்னு ஃபுல் பாடி கவர் பண்ற மாதிரி போட்டுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி மூஞ்சி கூட தெரியாத மாதிரி ஒரு மாஸ்க், அந்த மாஸ்க்ல இந்த லெட்டர் வந்தப்போ கீழே சைன் போடுற இடத்துல ஒரு மார்க் இருந்துச்சுல, அதே மார்க் அந்த மாஸ்க்லயும் இருந்திருக்கு. அப்படி ஒரு மனுஷன் மரத்துக்கு பின்னாடில இருந்து இவங்களை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிருக்காரு. அவரு கிட்ட வரதான் தெரிஞ்சிருக்கு ஒரு கையில கன்னு, இன்னொரு கையில கத்தி, அப்புறம் கயிறு வச்சிருந்திருக்காரு. அவர் வந்து கன்னை காமிச்சு மிரட்டின உடனே காசுக்காக தான் மிரட்டுறாரோன்னு பிரையன் அவர் பாக்கெட்ல இருந்த பர்ஸ் காசெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு தேவையே வேறன்னு. கையில அந்த கயிறை தூக்கி போட்டு அந்த பொண்ணு செசிலியாவை பிரையனோட கையை பின்னாடி வச்சு டைட்டா கட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் செசிலியாவோட கையை பின்னாடி வச்சு இவரே டைட்டா கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கீழே தள்ளி அவர் கையில இருந்த கத்தியை வச்சு 2 பேர் முதுகுலையும் 6 வாட்டி குத்திருக்காரு. குத்திட்டு அவங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இங்கதான் சாதா கில்லருக்கும் சைக்கோ கில்லருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க முடியும். அவர் கையில கன் இருந்துச்சு, கொல்லணும்ன்றதா எய்மா இருந்தா சுட்டுட்டு போயிட்டேன்னு இருக்கலாம். பட் அவருக்கு தேவை கொல்லணும்ன்றது இல்ல, இவங்களை வழியில துடிக்க வைக்கணும்ன்றது. ஆனா இந்த வாட்டியும் செசிலியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போதே இறந்துட்டாங்க. ஆனா பிரையன் உழைச்சிட்டாரு. கிட்ட போய் அடையாளம் கேட்டப்போ போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே வெள்ளையா இருந்தாரு, 25 வயசுல இருந்து 30 வரைக்கும் இருந்திருக்கும், ஒரு 100 கிலோ இருந்திருப்பாருன்னு மைக்கேல் சொன்ன எல்லாத்தையும் பிரையன் ஒரு வாட்டி சொன்னாரு. அது போக அந்த கிரைம் சீன்ல இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது பிரையனோட காரோட டோர்ல என்னமோ எழுதி இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தப்போ 3 கொலைகளும் எங்க நடந்துச்சு, எந்த டேட்ல நடந்துச்சு, கடைசியா அந்த பிரையன் செசிலியாவை கொன்னதை கூட மென்ஷன் பண்ணி பை நைஃப், கத்தியால குத்தன அப்படின்றதையும் அந்த கில்லர் அந்த காரோட டோர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, போலீஸ் பார்க்கணும்ன்றதுனால. பொதுவா மக்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவங்களே லவ்வோட பேர் வைப்பாங்க, தளபதி அந்த மாதிரி. ஆனா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்களே தான் அவங்களுக்கு பேர் வச்சுப்பாங்க. இந்த கொலை நடந்து அடுத்து போலீஸ்க்கு வந்த லெட்டர்ல ஹாய் திஸ் இஸ் த ஜோடியாக் ஸ்பீக்கிங், அவரே ஜோடியாக்னு சொல்லிக்கிட்டாரு. ஜோடியாக் கில்லர்ன்ற பேரே இப்படிதான் உருவாச்சு. செசிலியா பிரையன் சம்பவம் நடந்து ஒரு 14 நாள் கழிச்சு அக்டோபர் 11 அன்னைக்கு பால் ஸ்டைன் ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் கஸ்டமரை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த கஸ்டமர் கார்ல ஏறின உடனே பால் ஸ்டைனை கன்னாலேயே தலையில சுட்டுட்டு இருக்காரு. சுட்டுட்டு பின்னாடி சீட்ல இருந்து இறங்கி வந்து முன்னாடி சீட்டு டிரைவருக்கு பக்கத்து சீட்ல உட்காந்து ஒரு நிமிஷம் என்னமோ பண்ணிருக்காரு. ஆனா இந்த புல்லட் சுட்ட சவுண்ட் கேட்ட உடனே அந்த கார் நின்னுட்டு இருந்த எதிர் வீட்டுல இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார்ல இருந்த கில்லர் காரை விட்டு வெளியே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த ஆப்போசிட் வீட்ல இருந்தவங்க அந்த கில்லரை கிளியரா பாத்துருக்காங்க. அதே புல்லட் சவுண்ட் கேட்டு பக்கத்து தெருவுல இருந்த போலீஸும் என்னமோ சவுண்ட் கேக்குதுன்னு ஓடி வந்திருக்காங்க. அவங்க ஓடி வரும்போது கோட் போட்டுன்னு ஒருத்தர் அவங்க கிட்ட வந்திருக்காரு. சரி அது யாருன்னு கேட்டு விசாரிக்கலாம்னு போலீஸ் கிட்ட போகும்போது வாக்கி டாக்கில சுட்டது ஒரு ஆப்பிரிக்கனா, சீக்கிரம் புடிங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. வாக்கி டாக்கில ஆப்பிரிக்கன் சொன்ன உடனே எதிர்க்க இருந்தவர் அமெரிக்கன், இவர் எதுவும் கேட்காம போக சொல்லிட்டு போலீஸ் ஃபாஸ்டா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா ஸ்பாட்டுக்கு வந்த அப்புறமா தான் ஆப்பிரிக்கன் தெரியாம சொல்லிட்டோம், அந்த கிரைம் சீன்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு போலீஸ் குரூப் வந்து கேட்டு அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி கண்ட்ரோல் ரூம் தான் எல்லாருக்கும் வாக்கி டாக்கில இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. இதுல ஏதோ ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் ஆகி ஆப்பிரிக்கன் தப்பா சொல்லிட்டாங்க, நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு அமெரிக்கன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் இப்போதான் நாங்க ஒருத்தர் கிராஸ் பண்ணி வந்தோம், அவரும் அமெரிக்கன் தான் அப்படின்னு சொன்னோடனே டக்கு நாங்க போய் பார்த்தப்போ யாருமே இல்லைங்கிறதுனால சரி கிளியரா பாத்தீங்கல்ல இவர்கிட்ட சொல்லுங்கன்னு ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு அடையாளம் சொல்ல வச்சு அவங்கள வரைஞ்சிருந்தாங்க. இன்னொரு சைடு டாக்ஸிக்கு ஆப்போசிட் வீட்ல இருந்து கில்லரை கிளியரா பார்த்தாங்கல்ல, நீங்களும் அவரை கரெக்டா பாத்தீங்கல்ல அடையாளம் சொல்லுங்கன்னு சொல்லி இன்னொரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியா சொன்னதை வச்சு வரைஞ்சதை ஒன்னா வச்சு பார்க்கும்போது தான் 2 பேரும் ஒரே ஆளை தான் சொல்லியிருக்காங்கன்றது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. அப்போதான் போலீஸ்க்கு தெரிஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்கு நேரா பார்த்து ஒரு கேள்வியும் கேட்காம போக விட்டது ஜோடியாக் கில்லர்னு.